ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொடலங்காய் உருண்டை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொடலங்காய் உருண்டை பார்த்திங்கன்னா கிராமத்தில் அதிகமாக நம்ம சாப்பிட்ருப்போம். முக்கியமாக காது குத்து சீமந்த ஃபங்க்ஷன்களில் நம்ம இந்த பொடலங்காய் உருண்டை நம்ம சாப்பிட்ருப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இந்த பொடலங்காய் உருண்டை செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் வேர்க்கடலை மட்டும்தான். நான் இன்றைக்கி 1/4 கிலோ வேர்க்கடலை நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலில் நமக்கு இரும்பு சத்து, கால்சியம் நமக்கு அதிகமாக இருக்குது. அதிகமாக ஊட்டச்சத்தும் நமக்கு இந்த வேர்க்கடலை நமக்கு அதிகமாக கிடைக்குது. பொடலங்காய் உருண்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வேர்க்கடலையை வறுக்க போகிறோம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ வேர்க்கடலை நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/4 கிலோ வேர்க்கடலையை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை நம்ம ஈக்குவலாக வறுக்க போகிறோம். அதனால் கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே விடணும். அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக வறுத்து கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வறுக்கிறது எதுக்காக அப்படின்னா, நமக்கு தோலெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம வேர்க்கடலையை மட்டும் சேர்க்க போகிறோம். ஸோ அந்த தோலெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கணும்னா இதேமாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வறுத்து எடுத்திங்கன்னா நமக்கு தோல் தனியாக வேர்க்கடலை தனியாக வந்துடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி வறுக்கெடுக்கிறோம். அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். நம்ம வறுக்கும் போதே நல்ல கலர் சேஞ்ச் ஓவர் ஆகும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மேக்ஸிமம் ஸ்லோவில் வச்சுட்டு கரண்டியை மிக்ஸ் பண்ணி இதேமாதிரி நம்ம வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஈக்குவலாக நமக்கு வறுக்கும். கொஞ்சம் வறுக்காமல் நீங்கள் கரண்டி அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரே இடத்துல நமக்கு வறுத்து கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த எல்லா பருப்பையும் நம்ம முரத்தில் போட்டு நல்லா ஆற வைக்க போகிறோம். ஆறினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம அந்த பருப்பு ஃபுல்லாக மேலே போட்டு நசுக்கி எடுத்திங்கன்னா நமக்கு தோல் தனியாக பருப்பு தனியாக வந்துடும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அந்த கிளாஸை அந்த வேர்க்கடலையால் போட்டு நசுக்குனிங்கன்னா நமக்கு தோல் பருப்பு நமக்கு தனியாக நமக்கு கிடச்சிரும். ஸோ அடிப்பகுதி எடுத்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஈஸியாக இருக்கும். கையுக்கும் நமக்கு எதுவும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வேர்க்கடலையை ஃபுல்லாக நம்ம தோல் தனியாக வேர்க்கடலை தனியாக பிரித்து நம்ம கிளாஸில் போட்டு அழுத்தம் கொடுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த பொடலங்காய் உருண்டைக்கு முக்கியமாக நம்ம தோல் போடக்கூடாது. தோல் இல்லாமல் போடணும். ஸோ 1, 2 தோல் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த பாருங்கள், கிளாஸை வச்சு நான் அமுக்கி எடுத்திருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தோல் தனியாக பருப்பு தனியாக நம்ம ஊதி புடச்சி எடுத்துகிட்டு வந்திங்கன்னா க்ளீனாக நமக்கு வந்துடும். தோல் எல்லாமே நமக்கு க்ளீனாக ஆகிடுச்சு. பருப்பு மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்குது. 1, 2 நமக்கு தோல் இருந்தால் பரவாயில்ல. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஸ்வீட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெல்லத்தை காய்ச்சணும். பொடலங்காய் உருண்டை பண்ணுறதுக்கு வெல்லம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. வெல்லம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோ வெல்லத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா காய்ச்ச போகிறோம். 1 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை பாகு மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். இந்த வெல்லத்தை பாகு எடுத்ததில் தான் நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை நம்ம பால் மாதிரி நம்ம உருட்டி நம்ம இன்றைக்கி பொடலங்காய் உருண்டை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை எடுத்து அந்த ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். நம்ம போட்டிருக்க வெல்லம் அந்த தண்ணி நல்லா நம்ம கொதித்து நல்லா பாவு மாதிரி வரணும். அந்தளவுக்கு நம்ம காய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு பதம் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கும் நமக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு பாவு மாதிரி நல்லா கெட்டியாக நம்ம காய்ச்சிருக்கோம். பாகு நம்ம பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கணுன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம தண்ணி எடுத்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம காய்ச்சின வெள்ளைப்பாகை சேர்த்து கையால் எப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டினா நமக்கு கெட்டியாக நமக்கு வெல்லத்தோட இது கிடைக்கும். நமக்கு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த பேஸ்ட்டாக நம்ம எடுத்துருக்க பாவு கரெக்டான பதம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இது நம்ம போட்ட பாகு சரியாக வரலனா நமக்கு தண்ணியில் கரைஞ்சிடும். உங்களுக்கு தண்ணியில் கரையாமல் இந்த மாதிரி கெட்டியாக நமக்கு ரோலாகி வந்துச்சுன்னா இந்த பாகு நம்ம கரெக்டான பதத்தில் ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பாகு ரெடி ஆகிட்ட உடனே நம்ம டக்குன்னு அந்த வெல்லத்தை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டிக்கணும். நம்ம வெல்லத்தில் நமக்கு அதிகமாக மண்ணெலாம் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு வெல்லத்தில் அதிகமாக நமக்கு மண்ணெலாம் நமக்கு இல்லாமல் இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்தியான ஒரு சுத்தமான ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெல்லத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ண உடனே அடுத்த நிமிஷமே நம்ம வறுத்து வச்சுக்க வேர்க்கடலையை உடனே சேர்க்கணும். வெல்லத்தோட சூடு ஆறவே கூடாது. ஏன்னா சூடு ஆறிச்சுன்னா நம்ம உருண்டை பிடிக்க நமக்கு வராது. ஸோ அதனால் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு எவ்வளோ ஸ்பீடில் நம்ம இதை குயிக்காக பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு
பொடலங்காய் உருண்டை கிரிப்னஸ் கொடுத்து நமக்கு வந்து உருண்டை மாதிரி நம்ம செய்ய முடியும். ஸோ அதனால் நம்ம வேகமாக நம்ம இந்த வெல்லத்தில் நம்ம போட்டு நம்ம வேர்க்கடலை ஃபுல்லாக நம்ம இதேமாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரண்டி வச்சு ஈக்குவலாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் 3 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மட்டும் நான் இப்போதைக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். தேவைப்படும் போது நம்ம உருண்டை பிடிப்போம்ல, அப்போ கொஞ்சம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த நம்ம அரிசி மாவு, ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம வந்து வெல்லம் நமக்கு இருக இருக நமக்கு வந்து டைட்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் கையை வச்சு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நமக்கு ஆறிடுச்சு வெல்லமும், அதனால் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃபுல்லாக நமக்கு ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். கையில் ஒட்டுதுன்னு நினைக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒட்டும், நம்ம வெல்லம் பாகு காய்ச்சிருக்கறனால. ஸோ பச்சரிசி மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அந்த மாவில் நம்ம வந்து இந்த வேர்க்கடலை உருண்டையை இதேமாதிரி தொட்டு 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 கையால் ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்து லைட்டாக அந்த சூடில் இருக்கும் போதே நம்ம பால் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். சுடுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா, அப்புறம் வந்து நமக்கு வந்து இறுகி போயிடும், நமக்கு உருண்டையை நம்ம பிடிக்க வராது. இந்த உருண்டை பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம வெல்லத்தில் பாகு காய்ச்சி வச்சுக்கிறத தட்டு போட்டு மூடிடணும். ஏன்னா சூடாக ஆறிடுச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதேமாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் நான் இன்றைக்கி வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி இன்னொரு உருண்டையும் நான் எடுத்து இதே மாதிரி அந்த மாவில் அரிசி மாவில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இதேமாதிரி தேய்ச்சிங்கன்னா கையில் நமக்கு வந்து அந்த ஸ்வீட் வந்து நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா நம்ம அரிசி மாவு போட்டுக்கிறதுனால ஃபுல்லாக நமக்கு ரொட்டேட் ஆகி நமக்கு ஃபுல்லாக மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கையில் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். பிசு பிசுன்னு நமக்கு இருக்காது அந்த வெல்லத்தோட நமக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி இதேமாதிரி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பொடலங்காய் உருண்டை செஞ்சுருக்கோம். நம்ம வீட்லேயே இதேமாதிரி விசேஷம் வந்துச்சுன்னா கடையில் எங்கேயும் வாங்க வேணாம். நம்ம வீட்லேயே இதேமாதிரி பொடலங்காய் உருண்டை செஞ்சு நம்ம வீட்டில் விசேஷத்தை நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் கிராமத்தில் சாப்பிட்ற பொடலங்காய் உருண்டை எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.